ஹலோ நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி. நீட் 2026 எக்ஸாமுக்கு உங்களோட ஸ்டடி பிளானுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி ட்ரிக் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறது மூலமா உங்களால் ரொம்ப கஷ்டமான டாப்பிக்குமே ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். அது என்ன ஸ்டடி ட்ரிக்குன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. 237 ஸ்டடி ட்ரிக். இந்த ஸ்டடி ட்ரிக்கை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்டை கூட நம்மளால் ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டடி ட்ரிக் பற்றி பார்க்கலாங்களா? சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் ஒரு புது சாப்டர் எடுத்து படிக்கிறீங்க. படித்து அதுக்கான நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதே சாப்டரை நீங்கள் நாளைக்கு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபஸ்ட்டு ரிவிஷன் டேட்லேருந்து 2 days கழித்து மறுபடியும் இன்னொரு டைம் அந்த சாப்டரை ரிவைஸ் பண்ணி மாக் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட செகண்ட் ரிவிஷன் டேலேருந்து கரெக்டாக 3 days கழித்து நீங்கள் படித்த சாப்டருக்கு இன்னொரு மாக் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதே மாதிரி கரெக்டாக 5 days கழித்து இந்த லெசனை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதுங்க. சேம் இந்த 5th ரிவிஷன்லேருந்து கரெக்டாக 7 days கழித்து மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ணுங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் படித்த லெசனில் எந்தெந்த டாபிக்ஸ் மறந்துருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த 3மே நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும். இந்த ட்ரிக்கை தான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இது நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது. இப்போது 10th and 12th பப்ளிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம குளோபல் நாலேஜ் அகாடமியில் நீட் கிராஷ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் Jan 31. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸோடு நாங்கள் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட டாக்டர் ட்ரீம் அச்சீவ் பண்ண குளோபல் நாலேஜ் அகாடமிக்கு ஒரு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.